ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, சோகங்கள் பல உன் மனதுள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், நாளை என்ன நடக்குமோ என்ற சிறு பயத்துடனே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார். சாய் நமக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுத்து என்னை மகிழ்விப்பார் என்ற திருப்தியோடு சந்தோஷமாக எதையும் எந்த கஷ்டத்தையும் உன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளாமல் உன் குடும்பத்தோடு தானே சந்தோஷமாக இருக்கிறாய். சபாஷ். உன் மனதில் முழுமையாக இல்லாவிட்டாலும் ஏதோ எங்கோ ஒரு மூலையிலாவது சின்ன சிறிய அளவிலாவது தோன்றுகிறது பார். இந்த மனப்பக்குவத்திற்காகத்தான் நானும் உன் கர்ம வினையோடு போராடி கொண்டிருக்கின்றேன். இந்த மனப்பக்குவத்தினாலேயே, இந்த பக்தியாலேயே நீ வாழ்க்கையில் மேன்மேலும் வளரப்போகிறாய். உனது இந்த நம்பிக்கையை நான் அதிகப்படுத்துவேன். உன் பக்தியை மிகைப்படுத்துவேன். நீ மனதில் எண்ணிய காரியங்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி தந்து, போதிய உணவும் இல்லாத சூழ்நிலையிலும் எனக்காக உணவு படைக்கும் உனக்கு இனி நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து சுவையான உணவினை மட்டுமே ருசிக்கப் போகிறீர்கள். ஆம், இந்த தற்போதைய சூழ்நிலை மாற நீ அனைத்தும் கைகூடி விட்டதைப் போல் உன் மனதுள் எண்ணி அனைவரிடமும் சந்தோஷமாகவே இரு. அந்த சந்தோஷத்துடனேயே நான் எல்லா துக்கத்தையும் மாற்றி காட்டுகிறேன். எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் மனது சந்தோஷமாகவே திருப்தியுடன் இருக்கும் மனப்பக்குவத்தையே நான் விரும்புகிறேன். இப்படி பக்தியாய் இருக்கும் என் பக்தனை நான் எப்படி கைவிடுவேன்? எல்லாம் மாறும். ஆனால் எல்லாம் மாறுவதற்கு முன் நீ இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யார் இவர்கள்? வேறு யாரும் இல்லை, உன் அண்டை வீட்டுக்காரர்களை தான் நான் சொல்கிறேன். நேற்று வரையிலும் நடுத்தெருவிற்கு தான் வரவில்லை. எல்லோரும் பார்க்கும்படி கீழிறங்கிய உன் நிலை இனி மேன்மேலும் வளர்ச்சியடைய போகிறது என்றால் இவர்களுக்கு உன்மேல் பொறாமைதான் ஏற்படும். சிலருக்கு மற்றவரை தாழ்த்தி பார்ப்பதிலும் கேவலமாய் பேசுவதிலும் ஒரு தனி சந்தோஷம்தான். ஆனால் திடீரென்று வளர்ந்துவிட்டால் அவர்களின் மனமானது ஏற்றுக்கொள்ளாது உன்னை தாழ்த்தி பேசுவர். ஆதலால் எல்லோரிடமும் எப்போதும் கணக்காக இருந்தால் உன் வாழ்வில் பிரச்சனை குறையும். பெரும்பாலும் கோபத்தால் தான் தீமையே நடக்கிறது. எடுத்து சொல்வதை விட பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வதுதான் சக்தி வாய்ந்தது. தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை மறவாதே. இப்படிப்பட்டவர்களிடம் அமைதியை மட்டுமே உன்னுடைய ஆயுதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். புரிந்ததா? எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஏழை எளியவர்களுக்கு மட்டுமே நீ தர்மம் செய்தால் உன் வாழ்க்கை மேன்மேலும் வளர்ச்சி அடையும். உன் செல்வம் பெருகும். யாரிடமும் எந்த சாபமும் இனியாவது பெறாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று நீ வாழ்ந்தாலே, முக்கியமாக என்னை என் பாதத்தை தியானித்து கொண்டு என்னை விட்டு நீங்காமல் நீ வாழ்ந்தாலே அனைத்தையும் உன் வாழ்வில் சிறப்பாக மாற்றி தருகிறேன். உன் பிரச்சனைகளும் உன்னை விட்டு நெடுந்தூரம் அகலும். என் சொற்படி கேட்டவர் வாழ்வில் குறை ஒன்றும் இருக்காது. நீயே உன் வாழ்க்கையில் பலர் சொல்ல கேட்டிருப்பாய், இல்லை இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாது என்றால் யாரை விட்டது கர்மா. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நீ என்னை விட்டு விலகி போக நினைத்தாலும் நான் உன்னை விட்டு என்றென்றும் நீங்குவதில்லை என்பதை புரிந்து செயல்படு. இன்று இரவுக்குள்ளாவது என் தெய்வ வாக்கை நீ கேட்டுவிட வேண்டும் என்று நானும் ஆசைப்பட்டேன். சந்தோஷம் பிள்ளையே. நாளை செவ்வாயிலிருந்து
கந்தசுவாமியின் அருளால் நீ எண்ணியதெல்லாம் நிறைவேறப் போகிறது. உன் மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கப் போகிறது. நிம்மதியாக தூங்க. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.